பொள்ளாச்சியில் ஒரு கும்பல் நூற்றுக்கணக்கான பெண்களின் வாழ்க்கையை சூறையாடி இருக்காங்க. இவர்கள் செய்த மன்னிக்க முடியாத இந்த கொடூர செயலுக்கு உடனடியாக இந்த கொடூர மிருகங்களுக்கு கடுமையான தண்டனை கொடுக்கணும் மக்கள் தங்களோட ஆதங்கத்தை கொட்டி தீர்த்துட்டு வராங்க. இந்த நிலையில சினிமா துறையை சேர்ந்த பல பிரபலங்களும் அவங்களோட ஆதங்கத்தை வெளிப்படுத்திட்டு வராங்க. சினிமா துறையை சேர்ந்த பிரபலங்கள் என்ன அப்படி சொல்லியிருக்காங்க அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்க்கலாம். மேலும் ஒரு சில சினிமா பிரபலங்கள் வீடியோ மூலமாக தங்களது ஆதங்கத்தை வெளிப்படுத்தியிருக்காங்க. அந்த வீடியோவை இந்த வீடியோவோட இணைச்சிருக்கேன், அதையும் நீங்கள் பாருங்கள். நடிகர் ஜெயம் ரவி என்ன சொல்லியிருக்காங்கன்னா, எவன் ஒருத்தர் குழந்தைகளையும் பெண்களையும் பாலியல் வன்கொடுமை செய்கிறானோ அவனை அதிகபட்சம் தண்டனை கொடுக்கணும், அந்த நிலைப்பாட்டில் தான் நானும் இருக்கேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. இதுதான் என்னோட படங்களிலும் சரி என்னுடைய தனிப்பட்ட கருத்தாகவும் நான் சொல்லியிருக்கேன்னு சொல்லியிருக்காரு. பரியேறும் பெருமாள் கதிர் அவர்கள் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, எந்த ஒரு கருணையும் எந்த ஒரு சப்போர்ட்டும் இந்த மனித வடிவில் இருக்கிற மிருகங்களுக்கு கொடுக்கக்கூடாது. அந்த பெண்ணோட கதலசத்து இன்னும் என் மனசில் கேட்டுக்கிட்டே இருக்கு, என் மனசை சுக்குநூறாக உடைச்சிருச்சு அப்படின்னு சொல்லியிருக்காரு. இருதயமே இல்லாத மனித மிருகங்களுக்கு இப்போ வழங்க போற இந்த தண்டனை நம்ம சமுதாயத்தில் ஒரு பெரிய மாற்றத்தை கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. நடிகர் சதீஷ் அவர்கள் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இந்த நாய்களுக்கு குறைஞ்சபட்சம் மரண தண்டனையும் அதிகபட்சம் அதை இப்போ உடனே வழங்கணும்னு சொல்லியிருக்காரு. நடிகை வரலட்சுமி சரத்குமார் அவர்கள் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இது மாதிரியான சம்பவங்கள் தொடர்ந்து நடந்துகிட்டே தான் இருக்கு, நம்ம என்ன மாதிரியான உலகத்தில் வாழ்ந்துட்டு இருக்கோன்னே நமக்கு தெரியல, இவனுங்க மாதிரி ஆளுங்கள்லாம் சாகடிக்கிறது தான் சரியான தண்டனைன்னு வரலட்சுமி சரத்குமார் அவர்கள் சொல்லியிருக்காங்க. நடிகர் பிரசன்னா அவர்கள் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, பொள்ளாச்சி பிரச்சனைகளுக்கு நடுவில் இப்போ தேர்தல் நாடகங்களின் மீது அனைவரும் கவனமும் இருக்கு, இது வெட்கப்பட விஷயம் மற்றும் வேதனைக்குரிய விஷயம் அப்படின்னு நடிகர் பிரசன்னா அவர்கள் சொல்லியிருக்காங்க. நடிகை குஷ்பு என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இந்த காமவெறி பிடிச்ச நாய்களை வெறி பிடிச்ச நாய்களுக்கு நடுவில் தூக்கி போடணும், இந்த மாதிரி காமவெறி பிடிச்ச நாய்களுக்கு எந்த நீதிமன்றமும் ஜாமீன் வழங்கக்கூடாது, எந்த ஒரு வக்கீலும் வாதாடவும் முன் வரக்கூடாது, ஒரு துளி கூட கருணையே காட்டக்கூடாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பாதிக்கப்பட்டவங்க எல்லாருக்கும் நான் ஆதரவளிக்க தயார் அப்படின்னு குஷ்பு அவர்கள் சொல்லியிருக்காங்க. நடிகரும் மியூசிக் டைரக்டருமான ஹிப்ஹாப் ஆதி அவர்கள் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, மனித பொறிவில் தெரியும் மிருகங்களுக்கு மனதில் ஒரு ஓரத்தில் மனிதம் இருந்திருந்தால் கூட இப்படி செய்திருக்க மாட்டார்கள், நெஞ்சு பதைக்கிறது என்று வருத்தத்துடன் நடிகரும் மியூசிக் டைரக்டருமான ஹிப்ஹாப் ஆதி அவர்கள் சொல்லியிருக்காங்க. நூற்றுக்கணக்கான பெண்களின் வாழ்க்கையை சீரழித்து இந்த கொடூர மிருகங்களுக்கு என்ன தண்டனை கொடுக்கலாம் அப்படிங்கிறத மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. நன்றி. பொள்ளாச்சியில் நடந்த பாலியல் வன்கொடுமை அக்கிரமத்தின் உச்சம், அநியாயத்தின் உச்சம், கொடூரத்தின் உச்சம். இந்த மனித மிருகங்களை பற்றி எனக்கு என்ன சொல்றதுன்னே தெரியல. அவங்களுக்கு சட்டப்படி உச்சபட்ச தண்டனை தாமதம் இல்லாமல் வழங்க வேண்டும், அதுதான் என்னுடைய கோரிக்கை. எப்படி இப்படி ஒரு மனசு வருதுன்னு தெரியல. இப்போ என்னோட ஒரு சிறிய வேண்டுகோள் இந்த மனநலம் சம்பந்தப்பட்ட பாடத்திட்டம் பள்ளியிலிருந்தே இருக்கணுங்கிறது என்னுடைய தாழ்மையான அபிப்பிராயம். அதனால மட்டும் இந்த மிருகங்கள் மாறிடுவாங்கன்னு நான் நம்பல. தண்டனையின் மூலமாக இந்த மிருகங்களை தண்டிக்கத்தான் முடியும், திருத்த முடியாது. இவ்வளவு கொடூரமான மனசுள்ளவங்களுக்கு என்ன நம்ம வகுப்படுத்திட்டா இருக்க முடியும்? ஆனாலும் கூட பள்ளியிலேயே ஒரு அடிப்படை கல்வியாக மனநல மருத்துவத்தை கற்பிக்க வேண்டும். ஏன்னா இன்னைக்கு இது மட்டும் இல்லை, இந்த மாதிரி மனப்பிறழ்வுகளுக்கு காரணம் இந்த அவங்களுக்கெல்லாம் இந்த சைக்கலாஜிக்கல் ட்ரீட்மெண்ட் தேவைப்படுது. ஸோ அதை நோக்கியும் கவனம் செலுத்தணும் அப்படின்னு கேட்டுக்கிறேன். சட்டப்படியாக உடனடியாக அவங்களுக்கு இதுக்கு ஒரு தண்டனை வழங்க வேண்டும் என்று ஒரு மனவலியோடு கூறிக்கொள்கிறேன். எல்லாருக்கும் வணக்கம். எல்லாருக்குமே இந்த பொள்ளாச்சி விஷயம் பற்றி தெரிஞ்சிருக்கும். பொள்ளாச்சி ரேபிஸ்ட் பற்றி எல்லாருமே பேசிகிட்ருக்கோம், எல்லாருமே அவங்களோட கருத்தை நம்ம சொல்லிகிட்ருக்கோம். இந்த மாதிரி தெருப்பொறுக்கி நாய்ங்க பண்ணுற விஷயத்தினால எவ்வளவோ நல்ல பசங்களையும் நம்ம ரொம்ப ஜாக்கிரதையாக பார்க்க வேண்டிய நிலைமையில் இப்போ இருக்கோங்க. மற்ற நாட்டில் நடந்தால் இவனுங்களுக்கெல்லாம் எவ்வளோ தீவிரமான தண்டனை கொடுப்பாங்களோ அதை இவனுங்களுக்கு கொடுத்தாதான் நம்ம அடுத்து இவங்க பண்ணுறவங்களும் ரொம்ப பயப்படுவாங்க. இல்லை அந்த மாதிரி ஒரு நியூஸும் வரல அப்படின்னா இன்னும் இந்த சைக்கோஸ் எல்லாம் இந்த மாதிரி நிறைய விஷயத்த பண்ணிக்கிட்டே தாங்க இருப்பாங்க. இதில் வேற எம்எல்ஏயோட பையன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. தயவு செஞ்சு உங்களுக்கு ஒரு வேண்டுகோள், இந்த ஒரு சென்சிபிளான விஷயத்த பாலிட்டிக்ஸ் மட்டும் ஆக்கிடாதீங்க, தயவு செஞ்சு உங்களை கேட்டுக்கிறேன். அதே மாதிரி ஹைகோர்ட், சுப்ரீம் கோர்ட் எல்லாத்துக்குமே எங்கள் எல்லாத்தோட சார்பாக ஒரு வேண்டுகோள், தயவு செஞ்சு இவங்களுக்கு எந்த தண்டனையும் பெரிய தண்டனை கொடுக்காம இவங்களை விட்டுறாதீங்க. அண்ட் அது போக பாதிக்கப்பட்ட பெண்களும் சரி, இனிமேல் பாதிக்கப்படாமல் இருக்கணும் அப்படிங்கிற ஒரு பெண்களுக்கும் நான் ஒரு சில விஷயத்த சொல்லணும்னு நினைக்கிறேன். எல்லாருக்குமே யாரையுமே நம்பாமல் வாழ முடியாது, அதை நான் ஒத்துக்கிறேன். கண்டிப்பாக ஸ்கூலோ காலேஜோ இல்லை ஏதாவது ஒன்று க்ராஸ் பண்ணும்போது யாரோ ஒருத்தங்களை நம்புவோம், ஒரு ஃப்ரெண்டாக நம்புவோம், இல்லை நீங்கள் லவ் பண்ணுற பையனாக இருக்கட்டும், யாராக இருக்கட்டும்.
ஸோ ஆனால் ஒரே ஒரு விஷயம் என்னென்னா, நம்ம எல்லாத்தையும் சந்தேக பார்வையோடு பார்க்க முடியாது, ஆனால் நம்ம ஜாக்கிரதையாக இருக்க முடியும். நீங்கள் வந்துட்டு ஒரு பையனை நம்புறீங்க, லவ் பண்ணுறீங்க, இல்லை என்னவா இருக்கட்டும், அவங்க கூட பழகின உடனேயே தயவு செஞ்சு ஒரு மாதம் 2 மாதம் 3 மாதத்தில் அந்த மாதிரி வந்துட்டு அவங்க தனியாக பார்க்க போகாதீங்க. ஒரு வருஷம் 2 வருஷம் எடுத்துக்கோங்க, டைம் எடுத்துக்கோங்க. ஃபுல்லாக பழகிற வரைக்கும் தயவு செஞ்சு தனியாக அவங்க கூட ட்ராவல் கூட பண்ணாதீங்க. நீங்கள் அதே ஒருத்தங்களை பார்க்க போகணுன்னா நீங்கள் தனியாக போங்க, கேபில் போங்க, உங்கள் வண்டியில் போங்க. அவங்க தனியாக வரட்டும், ஒரு பப்ளிக் பிளேஸில் மீட் பண்ணுங்கள், ஒரு தேட்டரோ இல்லை பீச்சோ இல்லை வேறெவர் இட் இஸ், ஒரு ரெஸ்டாரண்ட், ஒரு காஃபி ஷாப், அந்த மாதிரி மீட் பண்ணிவிட்டு வந்துடுங்க. அது ஃப்ரெண்டாக இருந்தாலும் சரி, நீங்கள் லவ் பண்ணுற பையனாக இருந்தாலும் சரி, எதுவாக இருந்தாலும் சரி. அதையும் தாண்டி நம்ம வந்துட்டு எப்போவுமே திருப்பி ஒரு பொண்ணை அவன் ரேப் பண்ண ட்ரை பண்ணானோ இல்லை ஏதோ பண்ண ட்ரை பண்ணான், அந்த பொண்ணை அவனை வந்து திருப்பி இந்த மாதிரிலாம் பண்ணிடுச்சுன்னு அப்படின்னு ஒரு நியூஸ் வந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன். பொள்ளாச்சியில் நடந்திருக்கிற இந்த பாலியல் வன்புணர்வு சம்பவத்திற்கு என்னுடைய கடுமையான கண்டனத்தை நான் பதிவு செய்கிறேன். 1000 பெண் தெய்வங்களை வணங்கி வழிபடுற இந்த மண்ணில், கொங்கு மண்டலத்தில் இப்படிப்பட்ட ஒரு பழிபாதக செயல் நடந்திருப்பது பதைக்கச் செய்கிறது. மறுபடியும் நாம் அந்த நீச மிருகங்களை குற்றங்களை பதிவு செஞ்சு வழக்கு தொடுத்து நீதிமன்றத்திற்கு கூட்டிகிட்டு போய் முறைப்படி விசாரித்து சட்டப்படி அவர்களுக்கு தண்டனை கொடுக்காம அரபு நாடுகளில் செய்கிற மாதிரி அதே பொள்ளாச்சி மண்ணில் அவனுங்களை இழுத்துட்டு நடுச்சாலையில் வைத்து அனைவரும் பார்க்கும்படி கழுவில் ஏற்றி தூக்கில் ஏற்றி அவர்களை தண்டித்தால் மாத்திரம்தான் இப்படிப்பட்ட பாதக செயல்கள் அடங்கும். இல்லைன்னா இன்னும் இது மாதிரி ஆயிரக்கணக்கான பெண்களை இப்படிப்பட்ட அக்கிரமக்காரர்கள் அழித்து கொண்டேதான் இருப்பார்கள். அதனால் முறைப்படி நாம் செய்ய வேண்டியதை தாண்டி இந்த முறையற்ற மனிதர்களை நாம் வேறறுக்க வேண்டும் என்பதை எல்லா பொதுமக்கள் சார்பிலும், நீதியின் முன்னாலும், காவல்துறையின் முன்னாலும் என்னுடைய கோரிக்கையாக நான் முன்வைக்கிறேன்.